ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம். வருகிற ஜூன் 22 வந்து முருகன் பக்தர் மாநாடு வந்து பாஜக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. இது வந்து முருகன் பக்தர் மாநாடு இப்போ தான் நடக்குதுன்னா வருஷம் அங்கே நடந்துகிட்ருக்கு. போன ஆண்டு வந்து பழனியில் வந்து வெகு சிறப்பாக நடந்தது. அதில் உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டிலேருந்து முருகன் பக்தர்கள் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரர் மனங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்கே வந்து இப்போ ஆய்வுக்கட்டு சமர்ப்பிக்கிறது, முருகன் பக்தர் அந்த மலர் வெளியிடுறது, இப்படியான பல விஷயங்கள் பண்ணப்பட்டது. இந்த முருகன் பக்தர் மாநாடுனா முழுக்க பாஜக வந்து என்னென்னா முருகன் பக்தர் மாநாடு நடத்திட்டு அப்படியே போய் ஜெயின்சார் கொடி அப்படியே பண்ணிட்டுருக்காங்க. இதில் நோக்கம் என்னென்னா அவங்க வந்து கண்டிப்பாக கலவரத்தை ஏற்படுத்துறது. கலவரத்தை எப்படி ஏற்படுத்துவாங்கன்னு நம்புனாங்கன்னா போலீஸ்லாம் கோட்டை விட்டுருவாங்க. போலீஸ் அந்தளவுக்கு அவங்க பாஜக வந்து கண்காணித்து அவங்க இது பண்ணுற அளவுக்கு போலீஸுக்கு இப்போ அந்த திறன் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே முஸ்லீம் இடத்த பார்த்து தாக்குதல் நடத்திட்டு போயிடுவாங்க. நடத்தி போன பிறகு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இவங்களே குண்டு வச்சுக்கிட்டு பல சாவடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்கள் குண்டு வச்சாங்கன்னு சொல்லி பிரச்சாரத்தை விட்டு போனாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அங்கே ஓட்டிட்டு அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆகுனா அவங்க வந்து பாபர் மசூதி இடிப்பு பிரச்சனையை கொண்டு வந்து இந்துக்கள் ஓட்டை முழுமையாக வாங்கினாங்க. முஸ்லீம் ஓட்டு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள டீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு நமக்கு விழுந்தா போதும்னு நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்துக்கள் ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி மத கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது அப்புறம் வந்து ஹிஜாப் பிரச்சனை வந்து நம்ம கர்நாடகா ஏற்படுத்தி அங்கே வந்து ஒரு அதிக அளவு வாக்கு வங்கி வாங்கினாங்க. இப்படியான அங்கே இருக்கிற பிரச்சனை ஒன்று என்ன கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதாவது முஸ்லீம் ஓட்டு விழாது, கிறிஸ்டின் ஓட்டு விழாது. ஆக அவங்களுக்கு எதிராக மக்கள் திருப்பி விட்டு இந்துக்கள் ஓட்டு நம்ம முழுசாக விழுவ போகணும். அந்த நோக்கம் தான் அவங்களுக்கு வந்து பிரதானமாக இருக்குது. அன்புமணி ராமதாஸோட தர்மபுரியில் கலவரத்தை ஏற்படுத்தி நம்மளால அவர் எம்பி தொகுதியில் ஜெயிக்க முடிஞ்சுது. அப்புறம் வன்னியர் ஓட்டுக்கு வந்து அதிகப்படியான வாக்கு சதவீதம் அந்த ஆண்டு விழுந்தது. இப்படியான கால்குலேஷன் வந்து இந்த மெத்தடாலஜி வந்து இந்தியா முழுக்க இப்போ மேற்கொள்ளப்படுது. இது வந்து ஒரு ஆதி காலத்துலேருந்து இப்போ கைகொள்ளப்படுற மெத்தடாலஜி. அதனால் இந்த திட்டத்தை வந்து அழகாக பாஜக வந்து இப்படி பண்ணலான்னு பார்க்குது. இதை வந்து கண்காணிக்கிற அளவுக்கு போலீஸுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி கிடையாது. முன்னும் சொல்லப்போனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து பல அங்கே சுற்றி இருக்கிற அங்கே திருவண்ணாமலை பல்வேறு அந்த முருகன் ஸ்தலங்கள் இருக்குது. அங்கே நல்ல அமைப்புகள் நிறையா இருக்காங்க. அன்னதானம் போடுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, மக்களை வந்து இந்த பாடல்கள் பாடுறது, அப்புறம் வந்து எது வருமானம்னா அங்கேயே சுற்றி என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வாழ்க்கை விட்டுவாங்க. வாழ்க்கையை வந்து திறந்துட்டு முருகன் பக்தர்கள் வந்து இப்படி வந்து கிடக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களெலாம் பேசி ஈஸியாக அவங்களுக்கு உணவளித்து உபகாரம் செஞ்சு எல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள எல்லாம் பிரைட்னஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 1 வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அப்பாவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கலவரத்தில் நடந்து வாய்ப்பு இருக்குது. கலவரத்தினோட எதிர்த்து ஒரு கோஷம் போடுறது, அப்புறம் வந்து இப்போ கடையில் வந்து ஏதாவது பொருள் எடுத்து விடுறது அப்படின்னு இந்த விளையாட்டுத்தனமாக சில விஷயம் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலவரத்தை ஏற்படுத்துறது தூண்டுவாங்க. இங்கே இந்த மாநாடோட முடிய போகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் சீன்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம திடீர்னு 50 பேர் ஆர்கனைஸ் செய்ய ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆக இந்த விஷயத்தை வந்து இவங்க வந்து இப்போ வந்து முஸ்லீமை தூண்டி விடுறதுக்கான ஒரு போக்காக தான் பார்க்கப்படுது. தூண்டி விட்டால் முஸ்லீம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன் பலத்தை காட்டுறதுக்காக நிறைய அமைப்புகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வன்முறையில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த விஷயத்தை வந்து இவங்க வந்து நல்லா பயன்படுத்தி பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாநாட்டை வந்து நடத்தக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அதேமாரி நடத்துனாங்கன்னா லோக்கலில் இருக்கிற இந்த பல அமைப்புகளை போய் பார்த்து யாராவது சந்தேகப்படிய ஆட்கள் வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறது. அப்புறம் வந்து முருகன் பக்தர்கள் வந்து என்னென்னா பல மீட்டிங் போட்டு அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கலவரம் ஏற்பட சந்தேகப்படிய ஆட்கள் வந்து உடனே சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க வந்து அப்படி துப்பு கொடுத்தா அவங்க வந்து பணப்பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி விஷயம் பண்ணுறது. அப்புறம் அதிகப்படியான கேமராங்க வந்து ஹை குவாலிட்டியான கேமரா கண்டிப்பாக நம்ம ஆளுங்க ஊழல் பண்ணுவாங்க இந்த போலீஸ்காரங்க. அதை வந்து ஊழல் பண்ணாமல் இருக்கிறதுனா ஹை குவாலிட்டி வந்து கேமரா வந்து பொறுத்துறது, கண்ணு அசைச்சா கூட அதை கண்டுபிடிக்கான ஹை குவாலிட்டி கேமரா பொறுத்துறது. அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ரைடு விட்டு மக்களை வந்து துன்பப்படுத்துவாங்க. அப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா உள்ளே வந்து எத்தனை பேர் வராங்க, என்ன அமைப்புகள் உள்ளே வராங்க, இந்த யாராவது 4 பேர் வந்தாங்கன்னா அந்த குடும்பத் தலைவரோ அல்லது அந்த ஆர்கனைசேஷனோ அந்த அமைப்போ அதை வந்து பொறுப்படுத்தணுங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குறது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கணும். இது இயல்பாக பண்ணால் கூட ஆனால் இவங்க வந்து அதை வந்து ஒரு ஆர்கனைசராக வந்து அந்த கோப்பம் வந்து வச்சுக்கிட்டு பண்ண மாட்டாங்க. செக் பண்ணுவாங்க. தவிர செக் பண்ணுறதை தாண்டி அங்கே வந்து ஏற்கனவே வந்து சில பொருட்கள் வந்து அங்கே பதுக்கி வைக்கிறது, இங்கே பதுக்கி வேலை நடந்துகிட்ருக்கோம். குறிப்பாக அங்கே இருக்கிற இந்த வியாபாரிகள் அவங்கள்ட்டையும் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு ஒத்துழைப்பு அவங்கள்ட்ட போய் நல்லா இயல்பாக பழகி அவங்கள்ட்ட வந்து இன்புட்ஸ் வந்து என்னென்னா போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இன்புட்டை வந்து யாராவது தவறான ஈடுபட்டால் சந்தேக நபர்கள் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து அங்கே இருக்கிற முருகன் பக்தர்களில் கலந்துரையாடி அவங்க மூலிமா இன்புட்டை பெறுறது தான் நோக்கமாக இருக்கும். போலீஸ் கண்டிப்பாக எதுவும் கண்டுபிடிச்சி எதுவும் பண்ண முடியாது. ஆக அத்தகைய முன்னேற்பாடுகள் வந்து காவல்துறை பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்க எஃபெக்ட் போடணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்து ஊரில் எங்கே திருட்டுனாங்கன்னா சிசிடிவி வந்து கேமரா வந்து பார்க்கறதுக்கே ஒரு வாரம் ஆக்கிடுவாங்க. வந்து
அப்படியேப்பட்ட காவல்துறை தான் இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. காவல்துறைக்கும் அவங்களும் மனுஷங்க தான். அவங்க வந்து தொடர்ச்சியான ஆய்வு பண்ணுறது, அந்த இதை பார்க்குறது, பேக் 100 பேக் வந்து பார்த்தா 100 பேக் அனுப்பிட்டு விட்ருவாங்க. அதெல்லாம் விசாரணை வாய்ப்பு இருக்குது. காவல்துறை விசாரணை அந்த செக்கிங்லாம் பெரிய அளவுக்கு பிடிபடாது. அங்கே இருக்கிற மக்களை வந்து இன்ஃபார்மராக மாற்றி மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி சந்தேகப்பட்ட நபர்கள் இருந்தால் பரிசு தொகைன்னு அறிவித்து இப்படிலாம் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த கலவரத்தை தடுக்க முடியும். என்ன கேட்டால் இது வந்து தமிழக அரசு என்ன பண்ணணும், நீதிமன்றத்தை திட்டுவாங்கினா கூட பரவாயில்ல, நீதிமன்றத்தை கண்டிச்சா கூட பரவாயில்ல, இந்த முன்னேற்பாடுகள் செய்ய முடியும்னு சொல்லி நீதிமன்றம் சரணடைய தான் சிறந்த வழியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து செய்யணும். இல்லைனா இந்த தமிழ்நாட்டில் வந்து கலவரம் வந்து எப்படி ஏற்படுற சூழ்நிலை அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜாதி கலவரம், மத கலவரம் ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்து பிற்போக்குத்தனமாக தான் இருக்காங்க. அதாவது இடைநிலை மக்களும் சரி, பொருளாதாரம் சமூக அந்தஸ்துலையும் சரி, எல்லாரும் வந்து ரொம்ப மோசமான தன்மையெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. பக்கத்தில் வண்டி நிப்பாட்டினா கூட பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. தண்ணி மயங்கி கொண்டா கூட தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து போட்டி பொறாமைங்கிறது அதிகமாக இருக்குது. ஆக இன்றைக்கி தனிமனித ஒழுக்கம் ரொம்ப செஞ்சு போச்சு. மக்கள் இந்த மண் வந்து இந்த பெரியார் மண் எல்லாம் புரோடா விடாமல் தமிழக அரசு இந்த விஷயத்தில் வந்து தீவிரமாக கண்காணிச்சது பண்ணணும். ஸ்பெஷல் டீமை போட்டு பண்ணணும். கேமரா தான் இன்றைக்கி முழுக்க ஹை குவாலிட்டி கேமரா ஊழல் பண்ணாமல் அதை கண்காணிக்கக்கூடிய நல்ல ஆட்களை வந்து பண்ணி உடனே அரெஸ்ட், அதாவது கூட்டத்தில் ஒரு ஆள் தப்பு பண்ணால் கூட உள்ள போய் அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமை வந்து உருவாகாது. அப்படியான சூழ்நிலை வந்து உருவாக்குறோம்.